நாளைக்கு காலையில நீங்க கண் விழிக்கும் போது உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய குற்ற உணர்வையோ இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பையோ மனதளவுல முழுமையா அழிச்சிட முடியும்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ஓ, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ப முடியலையே அப்படின்னு தோணும். கண்டிப்பா. அதுவும் அந்த தப்ப சும்மா மன்னிக்கிறது மட்டும் இல்லாம உங்க நிகழ்காலத்தை அது எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி அதோட வேரையும் உங்களால மாத்தி அமைக்க முடியும்னா? அதாவது கடந்த காலத்தையே மாத்துறதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதேதான். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதைக்களம் மாதிரி தெரியலாம். ஆனா நெவில் கோடார்ட் அப்படிங்கிற தத்துவவியலாளரோட மிக முக்கியமான ஒரு வாதம் இதுதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நிஜமாவே பலருடைய சிந்தனைய மாட்ட போகுது. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம நெவில் கோடார்ட் அஃபிஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த தகவல்களை வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நனவெளி மனம், நம்ம நிஜ வாழ்க்கையை எப்படி ஒரு 3D பிரிண்டர் மாதிரி அச்சிட்டு வெளியே கொண்டு வருது அப்படிங்கறத அலச போறோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான தலைப்பு. ஆனா இதை ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கரெக்ட். ஏன்னா தகவல்களோட பெருங்கடல்ல மூழ்கிடாம நம்ம எண்ணங்களும் கற்பனைகளும் எப்படி நிஜமா மாறுதுன்னு ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி இன்னைக்கு விவாதிக்கலாம். இதுல முதல் விஷயமா அனுமான விதி பத்தி நெவில் கார்டட் சொல்றாரு இல்லையா? ஆமா, லா ஆஃப் அசம்ஷன். இந்த தகவல்கள் இப்ப உங்களை வந்தடைஞ்சதே ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயார்படுத்துது அப்படின்னு தான் மூலப்பொருள் சொல்லுது. ஓ, அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குதுன்னு சொல்றீங்களே? கண்டிப்பா. நீங்க உங்க வாழ்க்கையில வெறும் பார்வையாளர் கிடையாது, நீங்க தான் அதை உருவாக்குபவர். உங்களுக்கு வர தடைகள், வெற்றிகள் எல்லாமே உங்க உள்மனதோட பிரதிபலிப்பு தான். ஆடா, இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்புமை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம உள்மனசுல ஓடுற உரையாடல்கள் எல்லாம் விதைகள்னு வச்சுப்போம். சரி. அந்த விதைகளுக்கு நம்ம கொடுக்கிற உணர்வுகள் தான் தண்ணீர். நம்ம நம்பிக்கைகள் சூரிய ஒளி. அப்போ இந்த சந்தேகம், பயம் இதெல்லாம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் கண்டிப்பா களைகள் மாதிரி தான். நம்ம விதைச்சத வளர விடாம தடுக்கிற களைகள். கரெக்ட். அந்த களைகளை எப்படி புடுங்கி எறியறதுன்னு தான் கோடார்ட் சொல்றாரு இல்லையா? ஆமாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் பைபிள்ல வர லூக்கா 17:21 மேற்கோள் கட்டுறார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு. ஓ, வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்கன்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. வெளி உலகத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் தேடுறத விட்டுட்டு உங்க உள் மனசுல நான் வழிகாட்டப்படுற, நான் வெற்றிகரமானவன்னு நீங்க முழுமையா நம்பணும். ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி பார்ப்போம். இப்போ நீங்க சொல்றத கேட்கும்போது எப்படி சொல்றது, இது ஒரு பகல் கனவு காண்ற மாதிரி இல்லையா? அப்படி தோணலாம், ஆனா அது தப்பு. அதாவது இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்லாத ஒருத்தர் நான் ஒரு கோடீஸ்வரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா வானத்திலிருந்து பணம் கொட்டிடுமா? இது நிஜத்துக்கும் கற்பனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. நிறைய பேர் இந்த இடத்துல தான் குழப்பிக்கிறாங்க. கோடார்ட் சொல்றது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற வெறும் வார்த்தைகளை பத்தி கிடையாது. அப்ப எதை பத்தி சொல்றாரு? அவரு சப்கான்ஷியஸ் அலைன்மெண்ட் பத்தி பேசுறாரு. இதுல நரம்பியல் அறிவியலையும் நம்ம பார்க்கணும். நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு. ஷார்ட்டா RASன்னு சொல்வாங்க. ஓ, அந்த ஃபில்டர் மாதிரி செயல்படுமே, அதானா? அதேதான். நீங்க ஒரு விஷயத்தை இல்லன்னு நம்பும்போது உங்களை சுத்தி 1000 வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த RAS அத உங்க கண்ணுக்கு தெரியாம மறைச்சிடும். அட, அப்ப நம்ம மூளையே நமக்கு எதிரா வேலை செய்தா? ஆமா, நீங்க நெகட்டிவா நினைக்கும் போது அப்படி நடக்கும். ஆனா நீங்க முழுமையடைஞ்ச ஒரு நபரா உங்களை அனுமானம் செய்யும்போது அந்த புதிய நம்பிக்கைக்கு ஏத்த வாய்ப்புகளை இந்த RAS தேடி கண்டுபிடிக்க தொடங்கும். ஓஹோ, அதனாலதான் வெறும் வார்த்தைகள் வேலை செய்யாது, அதை நீங்க நிஜமாவே உணரணும்னு சொல்றாரா? கரெக்ட். விதைகளை எப்படி விதைக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எப்படி நிஜமா முளைக்கும்? உணர்வுகளால மட்டும்தான். அப்போ நம்ம ஆசைப்படுற வாழ்க்கையை அடைஞ்சிட்டதா முழுமையா கற்பனை செய்யணும். எப்படி சொல்றது, அந்த இமர்சிவ் இமேஜினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? சத்தங்கள் கேட்கும், என்ன சுவை இருக்கும், அந்த தொடு உணர்வு எப்படி இருக்கும்னு எல்லாமே கற்பனையில கொண்டு வரணும். இது சும்மா பஸ்ல போகும்போது இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற பகல் கனவு கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. பகல் கனவுல ஒரு ஏக்கம் இருக்கும், என்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை இருக்கும். ஆனா இமர்சிவ் இமேஜினேஷன்ல நீங்க அதை அடைஞ்சிட்டீங்க. ஆனா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியுமா? உண்மையிலேயே அதுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. அறிவியல்ல இத நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்வாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டி அதோட சார உங்க நாக்குல பிழியிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அட, அப்படி நினைக்கும் போதே வாயில எச்சில் ஊறுதே. பாத்தீங்களா?
எலுமிச்சை பழம் அங்க இல்ல, ஆனா உங்க உடம்பும் நரம்பு மண்டலமும் அது இருக்கிறதாவே செயல்படுது. உங்க ஆழ் மனசுக்கு கற்பனையும் நிஜமும் ஒண்ணுதான். சூப்பர். அப்போ கற்பனையில இருக்கிற அந்த உணர்வுகளோட உண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனை வருமே. என்ன பிரச்சனை? இப்போ நான் ரொம்ப ஆழமா கற்பனை செஞ்சு முடிச்சிட்டு கண்ணை திறக்கிறேன். ஆனா நிஜ உலகம் நான் நினைக்கிற மாதிரி இல்ல. அப்போ கண்டிப்பா எனக்குள்ள ஒரு சந்தேகம், பயம் எல்லாம் வருமே. அந்த முரண்பாட்டை நான் எப்படி சமாளிக்கிறது? இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். உளவியல்ல இத காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு சொல்வாங்க. இது உங்க பழைய நம்பிக்கைக்கும் புதிய கற்பனைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர். ஓ, அப்போ அந்த பயம் வந்தா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லையா? நிச்சயமா இல்ல. சந்தேகம் வந்தா அது ஒரு சிக்னல். நீங்க உங்க இலக்கோட உணர்வுல இருந்து விலகி பழசுக்கு போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அது. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த பயத்தோடு போராடக்கூடாது. ரொம்ப மென்மையா உங்க கவனத்தை மறுபடியும் அந்த வெற்றி பெற்ற மகிழ்ச்சியான உணர்வுக்கு கொண்டு வரணும். சரி, இப்போ நம்ம நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கற்பனை மூலமா உருவாக்கிட்டோம்னு வச்சுப்போம். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. பல பேர் அவங்க கடந்த காலத்துல நடந்த மோசமான விஷயங்களால அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்களே. ஆமா, கடந்த காலம் ரொம்ப வலியானதா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான கடந்த காலத்தை சுமக்கிறவங்க எப்படி திடீர்னு நிகழ்காலத்துல நல்ல உணர்வுகளை கொண்டு வர முடியும்? கடந்த காலம் நடந்து முடிஞ்ச ஒண்ணு அதை மாத்தவே முடியாதுன்னு தானே நம்ம நம்புறோம். இங்கதான் கோடாட் தன்னோட தத்துவங்கள்லயே ரொம்ப சவாலான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதுதான் திருத்தல் விதி, அதாவது லா ஆஃப் ரிவிஷன். திருத்தல் விதியா அப்படின்னா என்ன? உங்க கடந்த கால வலிகளை நீங்க அப்படியே சுமந்துட்டு இருக்க தேவையில்லை. ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருந்தா, அது உங்களுக்கு சாதகமா நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே உங்க கற்பனையில அதை மாத்தி அமைக்கணும். அட, இது எப்படின்னா ஒரு வீடியோ ஃபைலை ப்ளே பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ரீவைண்ட் பண்ணி எடிட் செஞ்சு கிளைமேக்ஸை மாத்துற மாதிரி இருக்கே. கரெக்ட். ரொம்ப அருமையான ஒப்புமை. ஆனா இது நம்ம மனசை நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா நிஜத்துல அது அப்படி நடக்கலையே. இது எப்படி நமக்கு உதவும்? இது கேட்கறதுக்கு முட்டாள்தனமா தோணலாம். ஆனா இதோட உளவியல் பின்னணி ரொம்ப பெரியது. இத ஒரு டிஜிட்டல் போட்டோவோட மெட்டா டேட்டாவை மாத்துற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, அந்த ஃபைலோட தகவல்களையே மாத்துறதுன்னு சொல்றீங்க? ஆமா. இப்போ ஒரு மோசமான நேர்காணல் இல்லனா உடைந்த ஒரு உறவு உங்களுக்கு வலிய தருதுன்னா, அந்த வலி கடந்த காலத்துல இல்ல, இன்னைக்கு அந்த நிகழ்வை பத்தி நீங்க வச்சிருக்கிற பதிலளிப்பு முறையில தான் இருக்கு. அதாவது நம்ம ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க அந்த நேர்காணல் ரொம்ப சிறப்பா நடந்ததா மீண்டும் மீண்டும் உணர்வுபூர்வமா கற்பனை செய்யும்போது, உங்க நனவிலி மனசுல அந்த பழைய தோல்விக்கான நரம்பியல் இணைப்பு பலவீனமாகிடும். அடடா, அப்ப புதிய வெற்றியோட உணர்வு அங்க பதிவாயிடும், அப்படிதானே? ஆமாம். இதனால கடந்த காலம் உங்கள கட்டி போடுற சங்கிலியா இல்லாம ஒரு கருவியா மாறிடும். இன்னைக்கு உங்க உடல் மொழியும் தன்னம்பிக்கையும் தானாவே மாறிடும். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோணம். உடல் அளவுல நீங்க கடந்த காலத்தை மாத்தலனாலும் உங்க மேல அது வச்சிருக்கிற ஆதிக்கத்தை நீங்க முழுமையா துண்டிச்சிடுறீங்க. எக்ஸாக்ட்லி. இது நல்லா புரியுது. ஆனா இவ்ளோ நேரம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது கற்பனை செஞ்சிட்டோம், உணர்வுகளை மாத்திட்டோம், பழைய விஷயங்களை எடிட் பண்ணிட்டோம். சரி. இதுக்கப்புறம் என்ன? நான் அப்படியே என் ரூம்ல சோஃபால உட்காந்துக்கிட்டு கற்பனை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதுமா? எனக்கு தேவையான வேலையோ இல்ல நான் ஆசைப்படுற வாழ்க்கையும் என்ன தேடி வருமா? நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லையா? அப்படி இல்ல. நிச்சயமா செயல்படணும். நீங்க வெறும் பார்வையாளரா மட்டும் உட்கார்ந்துட்டுருங்கன்னு இந்த போதனைகள் எங்கேயுமே சொல்லல. ஆனா செயல்கள் எப்படி இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இருக்கு. நீங்க எடுக்கிற செயலோட தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க செயல்கள் ஒருபோதும் பயத்திலயோ இல்ல பதட்டத்திலயோ பிறக்கக்கூடாது. அதாவது ஐயோ இது எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை உணர்வுல நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கூடாது. அப்படி செஞ்சா அது நீரோட்டத்துக்கு எதிரா நீந்துற மாதிரி ஆயிடும். நீங்க ஏற்கனவே அந்த இலக்க அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அமைதியான உணர்வுல இருந்து தான் உங்க செயல்கள் பிறக்கணும். ஓ, அதத்தான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், அதாவது உந்துதல் செயல் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, கரெக்ட். உந்துதல் செயல். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம செய்யற ஒரு செயல் பயத்தினால வருதா இல்ல இந்த உந்துதல் செயலால வருதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பயத்தால வர்ற செயல்ல ஒரு திணறல் இருக்கும். எப்படி சொல்றது? மத்தவங்கள கட்டாயப்படுத்துற மாதிரியோ இல்ல விதியை எதிர்த்து போராடுற மாதிரியோ உங்களுக்கு தோணும். ஓ, ரொம்ப முட்டி மோதி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா உந்துதல் செயல்ல ஒரு இயல்பு தன்மை இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். உங்க உள்மனசு சரியா அலைன் ஆகும்போது உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களும் தானாவே மாறும். அட, அப்போ வாய்ப்புகள் தானாவே நம்மள சுத்தி வர ஆரம்பிக்குமா? கண்டிப்பா.
இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தற்செயலா ஒரு நபரை சந்திப்பீங்க, இல்லனா எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். இதெல்லாம் சும்மா மேஜிக் கிடையாது. ஓ, இதுதான் அந்த பிரபஞ்சத்தின் ஒத்திசைவுன்னு சொல்ற சின்க்ரோனிசிட்டிஸா? அதேதான், நீங்க தேடுற விஷயமும் உங்களை தேட ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தான் இது எல்லாமே. சரி, இந்த ஒத்திசைவை நான் எப்படி வேகமா உருவாக்குறது? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட பயிற்சிகள் நம்ம மூலப்பொருள்ல கொடுத்திருக்காங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இருக்கு. அதுக்கு பேர் தான் முன்கூட்டியே நன்றி செலுத்துதல், அதாவது கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ். முன்கூட்டியே நன்றி சொல்றதா? ஆனா பொதுவா நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நன்றி சொல்லுவோம். அதான் நம்ம செய்யல தப்பு. கோடாட்டோட முறைப்படி அந்த விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அது ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கிறதா உணர்ந்து நன்றி சொல்லணும். ஓ, இல்லாத ஒரு விஷயத்துக்கு மூளைய நன்றி சொல்ல வைக்கிறமா? ஆமா, ஏன்னா உங்க மூளைக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்ல தெரியாது. அதனால நீங்க நன்றி சொல்லும்போது உங்க மூளை ஓ, இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற நிலைக்கு உங்களை மாத்திடும். இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. மூளைய நேர்மறையான நிலைக்கு கொண்டு வர்ற ஒரு சூப்பரான தந்திரம் இது. கண்டிப்பா. ஆனா இதை கேட்கறவங்களுக்கு இப்போ ஒரு யதார்த்தமான கேள்வி வரலாம். இதெல்லாம் தத்துவமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா டெய்லி லைஃப்ல ஆபீஸ் டென்ஷன், குடும்ப பிரச்சனைகள்னு ஓடிட்டு இருக்கும்போது இதை எப்படி ஃபாலோ பண்றது? அதுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஆமா, அந்த 3 நாள் பயிற்சி முறை பத்தி சொல்லுங்க. 3 டே ரிச்சுவல்னு சொல்றாங்களே. இத வெறும் தத்துவமா இல்லாம ஒரு வாழ்க்கை முறையா மாறணும்னா தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் ரொம்ப கடுமையான ஒரு மனக்கட்டுப்பாட்ட, அதாவது ஒரு மென்டல் டயட்டை நீங்க கடைபிடிக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. மென்டல் டயட்டா? அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கும் போதே உங்க இலக்க அடைஞ்ச ஒரு முழுமையான நபரா உங்களை நீங்க உணர்ந்து தான் படுக்கையை விட்டு எந்திரிக்கணும். அதாவது இப்போ எனக்கு ஒரு புது வேலை வேணும்னா அந்த வேலையில இருக்கிற ஒருத்தர் எப்படி நடப்பாரோ, எப்படி பேசுவாரோ, அந்த உணர்விலேயே என்னோட நாளை நான் ஆரம்பிக்கணும். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, அதே உணர்வோட தான் நாள் முழுசு இருக்கணும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே. இப்போ பகல்ல ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம உடனே பழைய கோவத்துக்கோ இல்ல விரக்திக்கோ போயிடுவோமே. அதை எப்படி சமாளிக்கிறது? அங்கதான் இந்த பயிற்சியோட சவாலே இருக்கு. நாள் முழுக்க உங்க எண்ணங்களை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். எப்போல்லாம் நீங்க அந்த பற்றாக்குறைக்கோ இல்ல பயத்துக்கோ போறீங்களோ அப்போ உடனே சுதாரிச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அது உடனே உணர்ந்து மறுபடியும் அந்த முழுமையான உணர்வுக்கு உங்க மனசை நீங்க திருப்பி கொண்டு வரணும். ஓ சரி, ராத்திரி தூங்கும் போது என்ன பண்ணணும்? முக்கியமா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுக்க நீங்க விரும்பினபடியே நடந்து முடிஞ்ச மாதிரியும் உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்ட மாதிரியும் திரும்ப திரும்ப கற்பனை செஞ்சுட்டே தூங்கணும். இந்த தூக்கத்துக்கு போற அந்த மயக்க நிலை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதுக்கு பேர் தான் ஸ்டேட் அகெயின் டு ஸ்லீப், சுருக்கமா சாட்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. இத எந்த சமரசமோ இல்லாம தொடர்ந்து 3 நாள் செஞ்சாலே போதும். வெறும் 3 நாளா? நிஜ உலகத்தோட திசையே மாத்திடும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அபாரமான நம்பிக்கை. ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. நம்ம இதுவரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டோட இயக்கம், முழுமையான கற்பனை, அப்புறம் கடந்த காலத்தை மாத்தி எழுதுறது, உந்துதல் செயல்கள்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமா அலசிட்டோம். இப்போ இந்த விவாதத்தோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமான விவாதமா இருந்துச்சு. நிச்சயமா. ஆனா இதை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி கோடாரத்தோட போதனைகள்ல மறைஞ்சிருக்கிற உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு மாபெரும் கருத்தை நோக்கி நாம நகர வேண்டியிருக்கு. என்ன கருத்து அது? அதாவது கடந்த காலத்தை மனசால மாத்த முடியும், எதிர்கால உணர்வுகளை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முடியும்னா அப்போ நேரம், அதாவது டைம் அப்படிங்கறதோட அர்த்தம் தான் என்னவாகுது? இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன். இத காலம் கடந்த நிலை இல்லனா என்றென்றும் இருக்கும் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டைம்லெஸ்னஸ். ஓ, ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? பொதுவா நம்ம எப்பவுமே எதிர்காலத்துல எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு காத்திருக்கோம் இல்லையா? ஆனா உங்க நனவிலி மனசுக்கு நேற்றோ இல்ல நாளையோ கிடையாது. எல்லாமே இன்னைக்கு இந்த நொடியில தான் இருக்கு. அட, அப்போ எதிர்காலம்னு ஒண்ணு தனியா இல்லையா? இல்ல. நீங்க விரும்புற அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் எங்கேயோ தொலைவில இல்ல, அது இந்த நொடியிலேயே உங்களுக்குள்ள ஒரு சாத்தியக்கூறா உறங்கிட்டு தான் இருக்கு. வாவ்! அப்போ நம்ம எதுக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்ல. நம்ம அந்த நிலைக்கு இப்போதே மாறணும், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. நீங்க தான் அந்த முழுமை. உடைந்த கண்ணாடி உடைந்தபடியே இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கறது இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள எந்த மெட்டாடேட்டாவை எழுதுறீங்களோ அதுதான் உங்க நாளைய நிதர்சனம். நீங்க தேடுற அந்த முழுமை வேறெங்கும் இல்ல, நீங்களே தான் அந்த முழுமை. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.